Hi students, once again welcome you all. Welcome to pre-foundation program of IIT JEE Mathematics. ஓகேங்களா? ஸோ ரீசெண்ட் டேஸில் நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. ஸ்கொயர் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நம்பருடைய ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கும் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா எப்படி இருக்கும் அண்ட் இந்த ஒரு ஸ்கொயருக்கும் நான் சாதாரணமாக இருக்கிற ஸ்கொயருக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம சொல்ல முடியுமா, பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அண்ட் அது எந்த மாதிரி எல்லாம் ஃபைட் பண்ணலாம், இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸ் நம்ம ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணியாச்சு கவர் பண்ணியாச்சு. இன்னைக்கும் நம்ம புதுசா ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ஸ். வாட் இஸ் ஸ்கொயர் ரூட்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம நேத்தைக்கு பார்க்கும்போதே முந்தானத்தைக்கு, அதாவது ஒரு 2 days கிளாஸ்க்கு முன்னால நீங்க இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போதே நானே சொல்லியிருப்பேன், ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் இருக்கிறதான ஒரு காம்பினேஷன், லைக் ஒரு சின்ன கனெக்டிவிட்டி பத்தி நான் பேசியிருப்பேன். எப்படியெல்லாம் ஸ்கொயர் இருக்குதோ அப்படியெல்லாம் இந்த சைடு ஸ்கொயர் ரூட் இருந்திருக்கும். ஆனா இவங்களா மாற முடியும், இவங்களா மாற முடியும். ஆனால் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? ஸோ எல்லா ஸ்கொயராலையுமே ஸ்கொயர் ரூட், எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸுக்குமே நம்மளால் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் எல்லா ஸ்கொயர் ரூட் நம்பருடைய ஸ்கொயர்ஸும் நம்மளால் ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்குள்ள ரிலேஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஒரு 2 days கிளாஸுக்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கும் அந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான கான்செப்ட் வைஸை நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்னைக்கு கொஞ்சமாக அப்படியே நம்ம திருப்பி பார்த்துருவோம். என்ன அடிஷன் வித் இந்த ஸ்கொயர் ரூட்ஸை நம்ம பார்க்கும்போது எப்படியெல்லாம் ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதை நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். அது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடா, டிவிஷன் மெத்தடா, எல்லாத்தையுமே பார்த்துலாம். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ள போகலாமா? எஸ், கவனிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர் அப்படின்னா என்னது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர், as we have already discussed the topic, square root of any number is a value which when multiplied by itself gives the original number. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் பாருங்க. as we have already discussed, ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a number அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரிஜினல் நம்பர் வருமோ அதுதான் அந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட். ஃபார் எக்ஸாம்பிள் 4 உடைய ஸ்கொயர் ரூட் என்ன? 4 உடைய ஸ்கொயர் ரூட் என்ன? 4 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டாங்கன்னா, எந்த ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 4 வருமோ அந்த நம்பர் தான் நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இதுல மாற்று கருத்து இல்ல, அண்ட் இதுதான் ஸ்கொயர் ரூட். ஸோ 4 இஸ் அ ஸ்கொயர் ரூட். சாரி, 4 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னா, இங்க நீங்க 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 2 into 2 4. ஸோ நமக்கு 4 உடைய ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டால் நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். 2 தான்ப்பா 4 உடைய ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியாகவே சொல்ல முடியும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன், ரீகால் பண்ண விரும்புகிறேன். ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, லைக் ஒரு டிக் மாதிரி நம்ம அன்னைக்கே பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒரு டிக் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு அதை நம்பர் எழுதுவோம். 4 + 3 + 4 + 5. இப்போ இது எல்லாத்துக்குமே 4 ரூட்னா அந்த நம்பர் பர்டிகுலராக எங்கே முடியுதோ அங்கே வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேலே இருக்கிற டேஷை இழுத்து விடுவோம். அதானே நமக்கு தெரியும். இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள். எந்த சிம்பிள் நம்ம இப்போ பார்த்தோம்ல, அந்த சிம்பிள் படி தான் நம்ம என்ன பண்றோம், அதை டினோட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இஸ் a, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் n, அதாவது nங்கிறது ஒரு நம்பரு, இந்த n நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டு a, அதாவது a மல்டிப்ளை பண்ணும்போது n வருது. புரியுதா? அதுதான் இந்த பர்டிகுலர் கண்டிஷன். புரியுதுங்களா? அதுதானே சொல்ல வந்தாங்க. இந்த n வந்து the square root of n is a னா square root of n, என்னுடைய ஸ்கொயர் ரூட் a, இதுதானே சொல்ல வர்றாங்க. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், n equals to a square. அப்ப இதுல நம்ம என்ன எழுதலாம், root n equals to a ன்னு எழுதிக்கலாமா? இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம், root n equals to a தானே நம்ம எழுதிக்க முடியும் தானே? ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர் தானே, சிம்பிள், ரைட்? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பரை நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். Now, square root of perfect squares. The perfect squares are the one whose square root gives the whole number. Perfect square na enna? And the perfect square வந்து ஏதோ 2 ஹோல் நம்பருடைய ஸ்கொயரா இருக்கும். 2 இல்ல, ஏதோ ஒரு ஹோல் நம்பருடைய ஸ்கொயரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 3 9. இப்போ நமக்கு தெரியும் 9ங்கிறது என்னது, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நம்ம என்ன சொல்லுவோம்,
ஏன் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா, இப்போ நீங்க நார்மலா மேபி ஒரு ஸ்கொயர் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸ்கொயர் ஆஃப் 2. ஸ்கொயர் ஆஃப் 2னா 1.414ங்கிற மாதிரி வரும். இது ஹோல் நம்பரா? இது ஹோல் நம்பர் இல்ல, என்னது? ஃபிராக்ஷன். சாரி, ஃபிராக்ஷனா? ஃபிராக்ஷன்னு சொல்லலாம். டெசிமல் நம்பர், ஓகேங்களா? இது டெசிமல் நம்பர். ஏன்னா இது ஃபிராக்ஷனல் பார்ட்டை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லும்போது 1.414 தான் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது 1.414 வரும். இந்த 1.414 வர்ற இந்த சர்டன் சிச்சுவேஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா கிடையாது இல்ல. 2 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்ல. எந்த ரெண்டு ஹோல் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலாச்சும் நமக்கு 2 வருமானு கேட்டா வராது. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு ஹோல் நம்பர் எடுத்து ஸ்கொயர் பண்ணும்போது 2 வருமானு கேட்டா வராது. ஆனா நீங்க ஏதோ ஒரு ஸ்கொயரை எடுத்து 2 அதாவது ஏதோ ஒரு ஹோல் நம்பர் எடுத்து நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். எந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாலும் அது ஹோல் நம்பரா இருக்கும். இவ்வளவுதான் உண்மையான விஷயங்கள். புரியுதுங்களா? கவனிச்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 is the perfect square because when we take the square root of 4 is the perfect square because when we take the square root of 4 it is equals to 2 which is a whole number. For example, நம்ம பார்த்தாச்சு 4 இருக்கு. 4 வந்து 2 into 2 ன்னு சொல்லுவோம். 2 obviously அது வந்து ஹோல் நம்பர் தான். therefore அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்ம சொல்லிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a perfect number நம்ம அங்க பார்த்தது தான் இங்க பார்க்குறோம். பட் நான் இது உங்களுக்கு ஒரு டேபிளர் காலமா கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுட்டு. கவனிங்க. 2 first one 0 into 0 which is 1 into 1 is and 2 into 2 is 4. புரியுதுங்களா? and 3 into 3 is 9 and 4 into 4 is and 5 into 5 is 25. ஸோ இதை வந்து நமக்கு பார்த்த உடனே சொல்லிக்க முடியுது. இது எல்லாமே என்னதுதான்? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். இது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் தான். ஓகே, லிசன் ஹியர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் an imperfect square. ஸ்கொயர் ரூட் ஆஃப் an imperfect squares. imperfect ஸ்கொயர்னா என்ன? மறுபடியும் சொல்றேன். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன? எந்த ஒரு ஹோல் நம்பருடைய ஸ்கொயரா இருந்தாலும் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். imperfect ஸ்கொயர்னா எதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையோ அதெல்லாம் imperfect ஸ்கொயர். எதெல்லாம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? imperfect ஸ்கொயர்ங்கிற மாதிரி சொல்லுவோம். லிசன் ஹியர். finding the square root of a perfect number is easy. perfect number உடைய ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் உடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது என்னதான்? ஈஸி தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்ல? ஈஸி. பட் டு ஃபைண்ட் தி imperfect squares is difficult. மச் டிஃபிகல்ட். உண்மையை சொல்லணும்னாலே டிஃபிகல்ட் அது. ஏன்னா அது டெசிமல்ல வரும். நமக்கு அது எப்படிங்கிறதே கரெக்டாக கன்வே பண்ணிக்க முடியாதுல்ல. அதனால சொல்றேன். எப்படி டெசிமல்லே தான் இருக்கும். பாயிண்ட்ல எல்லாமே ஆன்சர் என்ன ஆகும்? தப்பாகலாம் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர். அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ த ரூட் ஆஃப் த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கேன் பி எஸ்டிமேட்டட் யூசிங் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை வந்து நம்ம வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். த ஸ்கொயர் ரூட் ஆஃப் imperfect square is usually fraction. நான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கீ பாயிண்ட் என்னன்னா, the square root of imperfect squares is usually fraction. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 5 வந்து ஒரு imperfect square. கரெக்ட்டுங்களா? 5 is an imperfect square. ஏன்னா எந்த ஒரு ஹோல் நம்பரை எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 5 வராது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 கன்சிஸ்ட் பண்ணி பாருங்க, கன்சிடர் பண்ணி பாருங்க, 9 வரும். இந்த 4க்கும் 9க்கும் உள்ளால தான் என்ன இருக்கு? 5 இருக்கு. அப்போ ஆன்சர் 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும். கரெக்டுங்களா? 5 உடைய ஸ்கொயர் ரூட் வந்து 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும். நம்ம அதை நம்ம ஃபர்தரா நம்ம முன்னால பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 5 உடைய ஸ்கொயர் ரூட் என்னங்கிறத லைவ் செஷன்லையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் இன் பிட்வீன் இந்த ஸ்லைட் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணிடலாம்? டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் an imperfect number. For example, 2 is an imperfect square because 2 cannot be prime factorized and its square root gives a fractional value. For example, நம்ம இப்போ பார்த்த 5 பற்றி பார்த்தோம். 2 பற்றி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏன்னா √2 அப்படிங்கிறது என்ன வரும்னா 1.5
414. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ரூட் 2ங்கிறது 1.414. ஸோ இதெல்லாமே ஃப்ராக்ஷனல் பார்க்ல வருது, புரியுதுங்களா? ஃப்ராக்ஷனல் பார்க்ல வந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். ஏன் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கு ஃப்ராக்ஷனல் பார்க்ல வந்துச்சுன்னா? ஏன்னா இஃப் இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டா வராது, எதுவா வந்துடும்? ஹோல் நம்பர்ஸா இருக்கும். புரியுதுங்களா? அப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட்னா இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்குன்னா அது ஹோல் நம்பர்ஸா இருக்கும். வாட் இஸ் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அண்ட் வித் எக்ஸாம்பிள்? நம்ம மறுபடியும் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்குள்ளாலே நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். எகைன் கவனிங்க, an imperfect square is a number the square root of which gives a fraction. The value generated by taking the square root of the imperfect squares could be non-terminating as well. அது non-terminate ஆயிட்டே இருக்கு. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்னல்ல என்ன சொன்ன? 1.414 அப்படின்னு சொன்னா, ஆனா இது 414 ஓடி முடியாது, இதுவடி எண்ட் ஆகாது, எண்ட் இங்க கிடையாது, இது போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டெஃபினிஷன் என்ன சொல்லுது? இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமா? நான் டெர்மினேட்டிங் அஸ் வெல்லா இருக்கும். போய்கிட்டே இருக்கு, டெர்மினேட்டே ஆகாது. ஸோ டெர்மினேட் ஆகாத டேர்ம்ஸா போயிட்டு இருந்துச்சுன்னா அது இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? கன்வே பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் a number the square root of which gives a fraction. The value generated by taking the square root of imperfect square could be non-terminating as well. டெர்மினேட் ஆகாது. எந்த ஒரு நம்பர் எடுத்து பார்த்தீங்கனாலே டெர்மினேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் 3ங்கிறது இம்பர்ஃபெக்ட் தான். அந்த 3ங்கிற இம்பர்ஃபெக்ட்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படிங்கிறது என்னன்னா 1.732 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இது போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ நான் டெர்மினேட்டிங் ஃப்ராக்ஷன், டெர்மினேட்டே ஆகாது. அப்படி போயிட்டு இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்ங்கிற மாதிரி சொல்லுவோம். How to find the square root? இந்த ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுங்க? எனி ஐடியா? ஸ்கொயர் ரூட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணுங்க? ஒன்றும் இல்லைங்க. To find the square root of a number, we can use the prime factorization method. நார்மல் அந்த prime factorization method எங்க இருந்து ஃபாலோ பண்ணுதுங்கிறத நீங்க கவனிச்சு பாத்துக்கங்க. புரியுதா? prime factorization. factory spelling mistake எழுதிட்டேன் பாத்தீங்களா? factorization. prime factorization. ஓகேங்களா? 900 கொடுத்துருக்குதா? 900 ஒர்க் அவுட் பண்ணுவோமா? ஓகே, லிசன் ஹியர். 900 போட்டதும் நீங்க 900 பிரைம் ஃபேக்டர் போட தொடங்கிடுவீங்க. 2 போடுங்க 450. அகைன் 2 போடுங்க 225. அகைன் ஒரு 2 போடுங்க 2 போகுமா? அப்ப என்ன பண்ணணும்? 3. ஏன்னா 2க்கு அப்புறமா இருக்கிற பிரைம் ஃபேக்டர் என்னன்னா 3. 5. again 3 போடலாமா? 2 5. again 5 போட்டுக்கலாமா? 5 5. so 5 1. so 900 can be written as 2 into 2, 3 into 3 and 5 into 5. இப்படி வந்தது நீங்க என்ன பண்ணணும்? ரெண்டு டேர்ம் தனியா இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து என்ன பண்ணிக்கணும்? 1 தனியா எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ ஸ்கொயர் ரூட்ங்கிறது உங்களுக்கு 30ங்கிறது ஆன்சரா வரும். அப்படி இல்ல அப்படின்னா மறுபடியும் இப்படி எழுதிக்காங்க. 900 equal to 900 can be written as 2 into 2. இப்போ நான் ஒரு ஆர்டர் எழுதுறேன் பாருங்க. 2 3 5. அடுத்து 2 3 5. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் லைன்ல 2 3 5 the whole square தானே? அப்ப ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 2 into 3 into 5. ஓ 900ங்கிறது the whole squareனா அப்போ square root of 900ங்கிறது எனக்கு இதான ஒரு ஆன்சர், which is also equals to 30. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். புரியுதா? how to find the square root னா நீங்க ஒரு prime factorization method யூஸ் பண்ணுங்க. prime factorization method யூஸ் பண்ணும்போது நீங்க அதுல கிடைக்கிற வேல்யூஸ்ல டபுள் ஆ இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்கொயர்
2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு போகும். எல்லாத்துலேயுமே ஸ்கொயரை மட்டும் தட்டி விட்டுக்கிட்டு நீங்கள் பேலன்ஸாக கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இட்ஸ் மச் ஈஸி. எப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா மட்டும். நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட். மறுபடியும் நான் உங்ககிட்ட அதை சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ கண்டுபிடிக்கவே முடியாதா சார்? வி கேன் கண்டுபிடிக்க முடியும். பட் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். வி கேன் ஃபைண்ட் தி மெத்தட். ஓகேங்களா? ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா லைவ் செஷனில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைவ் செஷனில் நான் என்ன பண்ணுறேன், லாங் டிவிஷன் மெத்தடை சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, listen here. 900 was the perfect square, but to find the root of an imperfect square, we have to use long division method. புரியுதுங்களா? ஸோ அது நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறது எப்படி அண்ட் அது எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இன்னைக்கு கிளாஸில் லைவ் செஷனில் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் கவனிங்க. ஸ்கொயர் ரூட் பொறுத்த அளவில் நம்ம முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டியது அண்ட் பாசிட்டிவாக அதோடைய நெகட்டிவ் டேர்ம்ஸ் தான் நம்ம கவனிக்க வேண்டும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா 3 into 3 என்னது தான் 9 தான். ஓகேங்களா? அதுவே -3 into -3 என்னது தான், அதுவும் 9 தான். அப்போது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்கொயர் ரூட்டு எப்பவுமே பாசிட்டிவ் 3 மட்டும் இருக்காது, நெகட்டிவ் 3 இருக்கலாம். இல்லை, இருக்கும். புரியுதுங்களா? கவனிச்சுக்கங்க. A perfect square has a negative and positive square root both. But a negative square number cannot have a square root. அதாவது ஃபார் an example 81க்கு ஸ்கொயர் ரூட் உண்டா? ஆமா உண்டு சார், 9. -81க்கு ஸ்கொயர் ரூட் உண்டா? கிடையாது. அது நீங்கள் ஃபர்தராக 11th 12th ஸ்டாண்டர்ட் போகும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு ஃபீல்டு படிப்பீங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிக்கும்போது உங்களுக்கு இது கிளியரா புரியுதா? இப்போதைக்கு நெகட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்தராக கவனிங்க. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு பாசிட்டிவ் ரூட்டும் இருக்கும், நெகட்டிவ் ரூட், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கும். அது மறுபடியும் சொல்றேன், ஸ்கொயர் ரூட்டா இருந்துச்சு. ஸ்கொயர் ரூட்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது ஏன் அப்படி இருக்கும்? ஏன் தான் அப்படி இருக்கும் அப்படின்னா, நெகட்டிவ் நம்பரோட ஸ்கொயரும் பாசிட்டிவ்ல தான் இருக்கும், பாசிட்டிவ் நம்பரோடைய ஸ்கொயரும் பாசிட்டிவ்ல தான் இருக்கும். அதனால தான் ஒரு நம்பருக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு போத் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ல மாறி 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 கிடைக்கிறதுக்கு இதனால தான். A perfect square has a negative and positive square root both, but the negative square number cannot have a square root. Square root உடைய applications, real life applications எங்கெல்லாம் நீங்க இந்த ஸ்கொயர் ரூட் பயன்படுத்துறீங்க, அது சும்மா உங்களுடைய நாலேஜ்க்காக நான் கொடுக்குறேன். Square roots have application in almost every known field. The most basic amongst them are calculating the sides of the square when its area is known. ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஸ்கொயருடைய ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஸ்கொயருடைய ஏரியா 60. If you consider the square, the area of a square is 60. Then what is its side? இதோடைய சைடு என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. நமக்கு தெரியும் ஏரியானா a ஸ்கொயர் தான் அதோடைய ஏரியா. ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 60. நான் கேட்கறது ஏங்கிறது என்னது? பார்த்த உடனே சொல்லிடலாம் 4. ஏன்னா 16 ஸ்கொயர் ரூட் என்னது 4. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஹேவ் அப்ளிகேஷன். அதாவது இது வந்து ஸ்கொயர் உடைய ஏரியா தெரிஞ்சுன்னா சைடு கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது. டு கால்குலேட் த லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள். டயகனல் ரெக்டாங்கிளுடைய அல்லது ஸ்கொயருடைய டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. பித்தாகரஸ் தியரம் படிச்சிருக்கிறீங்களா? இந்த பித்தாகரஸ் தியரத்திலேயே என்ன பண்ணுது,
இந்த ஸ்கொயர் ரூட் யூஸ் ஆகுது. அண்ட் கால்குலேட்டிங் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேரியன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகும்போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் வேரியன்ஸ் படிக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. பாருங்க, ஒரு சிம்பிள் கான்செப்ட் எங்க வரைக்கும் யூஸ் ஆகுதுங்கிறத பாருங்க. இன் சால்விங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படுது, இந்த ஸ்கொயர் ரூட் தேவைப்படுது. அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க பார்க்கும்போது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க படிக்கும்போது ஃபர்தரா நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், பேசலாம், நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அண்ட் இன் அடிஷன் வித் தட் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு இருக்கு. கவனிங்க, a perfect square root exists for a perfect square number only. எப்பெல்லாம் perfect square rootனா என்னது, அதாவது perfect square rootனா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஹோல் நம்பர் தான் perfect square rootனு சொல்றோம். ஏன் மற்ற ஸ்கொயர் ரூட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்காதா? இல்ல, இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எல்லாமே ஃபிராக்ஷனலா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட், அதாவது ஹோல் நம்பர் வரணும்னா ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட் ஹோல் நம்பரா இருக்கணும்னா அந்த நம்பர் எப்படி இருந்திருக்கணும், ஹோல் நம்பரா தான் இருந்திருக்கணும். அதான் சொல்லுது, a perfect square root exists for a perfect square number only. The square root of an even perfect square is even. அதாவது ஸ்கொயர் ரூட், இப்போ ஒரு ஈவன் நம்பர்னு வைக்கலாம், 64 ஈவன் தானா, 16 ஈவன் தானா, 16 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 4, 64 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 8. ஈவன் நம்பருடைய ஸ்கொயர் ரூட் ஈவனா தான் இருக்கு, ஈவன் நம்பருடைய ஸ்கொயர் ரூட் ஈவனா தான் இருக்கு. ஆட் நம்பர் பார்த்துடலாமா, 81 ஆட் தானா, 81 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 9, ஆட் தானா, ஆட் நம்பருடைய ஸ்கொயர் ரூட் ஆட் நம்பரா இருக்கு. புரியுதுங்களா? கவனிங்க, an odd perfect square will have odd square root. கவனிக்கிறீங்களா? அண்டர்லைன் பண்ற, கவனிங்க, an odd perfect square will have an odd root. எப்படி ஈவன் இருக்குதோ, ஈவனுக்கு என்னென்ன கண்டிஷன் அப்ளை ஆகுதோ அதே மாதிரி இந்த சேம் மேனர் ஆடுக்கும் அப்ளை ஆகும். A perfect square can be negative and hence the square root of a negative number is not defined. Perfect square வந்து நெகட்டிவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கவனிங்க, இங்க சொல்லியிருக்க ஞாபகம் இருக்கா, நெகட்டிவ்ல ஸ்கொயர் ரூட் என்ன ஆகாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்கலாம், நெகட்டிவ்ல இருக்கலாம். இந்த ஸ்கொயர் நெகட்டிவ்ல இருக்க கூடாது, இது அக்செப்டட், இது நாட் அக்செப்டட். அதான் இங்க இருக்கு, a perfect square cannot be negative. A perfect square cannot be negative and hence the square root of a negative number is not defined. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கவனிங்க, ஃபைனலா இருக்கலாம். நம்பர்ஸ் ending with 1, 4, 5, 6 or 9 will have a square root. எந்தெந்த நம்பருக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் இருக்குதுன்னு பாத்துக்கங்க. ஸ்கொயர் ரூட்னா இதுல நான் ஒரு வேர்டை மட்டும் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன், will have a perfect square. இப்போ எந்தெந்த நம்பர் எண்ட் ஆகுற டிஜிட்ஸுக்கு மட்டும், யூனிட் டிஜிட்ஸா இது எண்ட் ஆகணும். அதாவது 161, 164, 165, 166, 169 இந்த மாதிரி போகும்போது அது எதோடைய ஸ்கொயர் ரூட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஆனா எல்லாமே இப்படி இருந்தா ஸ்கொயர் ரூட் ஆகாது. இது நான் லைக் உங்களுக்கு புரியறதுக்காக போட்டேன். பட் ஸ்கொயர் ரூட்டுடைய நம்பர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, எந்த மாதிரி போகும்னா, கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 121, 144, 169, 225, புரியுதுங்களா? 36, புரியுதுங்களா? பாருங்க, எல்லாமே எதுல எண்ட் ஆகுது, 1, 4, 5, 6, 9. 121 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 11 and 144 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 12. 169 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது 13.
again 2 to 5 எதோடைய ஸ்கொயர் ரூட் 15 உடைய ஸ்கொயர் ரூட். இப்படி எல்லா நம்பருக்குமே நம்ம என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகிறத நம்மளால என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும். ஓகேங்களா? ரைட். If the unit digit of a number is 2, 3, 7 or 8, then a perfect square root is not possible. யூனிட் டிஜிட் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, தோ அந்த 1, 4, 5, 6, 9 இருக்கணும். அப்படி இல்லாத நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஓகேயா? பதற கவனிங்க, if a number ends with an odd number of zeros, then it cannot have a square root. மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, odd number of zeros இருந்துச்சுன்னா, odd number of zero இருந்துச்சுன்னா square root இருக்காது. A square root is possible. A square root is only possible for even number of zeros. அதாவது 400 இப்படி டபுள் டிஜிட்ல இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் பாசிபிள். ஸ்கொயர் ரூட் பாசிபிள். அதர்வைஸ் இப்போ 420 410 சிங்கிள் டிஜிட்ல ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் இஸ் இம்பாசிபிள். புரியுதுங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறோம் ஸ்கொயர் ரூட் பற்றி, ஸ்கொயர் ரூட்டோட ஃபேக்ட்ஸ் அண்ட் எங்கே யூஸ் ஆகுது, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ ஃபர்தராக லைவ் செஷனில் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் எப்படி இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ ஸ்டே டியூன் ஃபார் லைவ் கிளாஸ். நான் லைவ் கிளாஸ் கனெக்ட் ஆகும்போது டவுட்ஸோடி என்னை மீட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள் டவுட்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ.